श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. ஸோ ஸ்வரூப பரிணாமவாதத்தை கண்டனம் பண்ணிட்டு இருக்க சுவாமி தேசிகன். இதுல யாதவ பிரகாஷா ஒரு பட்சத்தை அவ சொன்னான். அது சொல்லும் பொழுது பிரம்மமே பல நிலையை எடுத்துன்றது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் பிரம்மந்தான் அப்படின்லாம் அவ நிறைய கேட்டா. அதற்கு பதில் சுவாமி அழகா சாதிச்சு முடிச்சுட்டார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இதுவே தவறான வாதம் இது. ஏன்னாக்கா பிரத்யக்ஷமா இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்கிறோம், ஆனால் பிரம்மமானது அதுக்கு விலட்சணமா இருக்குது, பிரத்யக்ஷமா பார்க்க முடியறது இல்லை. இத மாதிரி எத்தனையோ வேற்றுமைகள் பரஸ்பரம் இருக்கு. அதனால சுரூப பரிணாம பட்சம்ன்றது சரியான வாதமே கிடையாது அப்படின்லாம் சொல்லி நிறைய தூஷணங்கள்லாம் சாதிச்ச முடிச்சத போன ஸ்லோகத்துல தெரிவிச்சோம். இப்போ இந்த ஸ்வரூப பரிணாமவாதம் இருக்கே, இதுல வேற மாதிரி சில ஆக்ஷேபங்கள் பிரதிபந்தியா பண்ணி பார்க்கிறாங்க. பிரதிபந்தி நாம என்ன சொல்றோமோ அதையே அவ திருப்பி கேட்டு அத மாதிரி நாங்க சொல்றதே இருக்கட்டுமே அப்படின்னு அவ கேட்கிறா. சுவாமி இந்த நியாய சித்தாஞ்சனத்துல கேள்வி கேட்டு அதெல்லாம் சாதிச்சிருக்காரு. இப்ப என்ன அப்படின்னா, பிரம்மம் அனைத்துமாக மாறுகிறது அப்படின்னுட்டு நாங்க சொன்னோம். நீங்க அது மாதிரி வராது, சுரூபம் பரிணமிக்கிறதே கிடையாது. விசிஷ்ட வேஷன இருக்கிறதுனால அந்த விசேஷணங்களா இருக்கக்கூடிய அச்சேதனம் அதுக்கு சுரூப பரிணாமம் வருது, சுரூபம் அந்நிதாவா மாறிடுறது. அதே ஜீவனுக்கு சேதனனுக்கு சுவாவம் அந்நிதாவா மாறிடுறது. ஞான தர்மபூத ஞானம் சங்குச்சிதம் விகசிதம் அப்படின்னு மாறுறது. அதனால விசேஷணங்களுக்கு இத மாதிரி பரிணாமங்கள் வறுமையை தவிர்த்து, விகாரங்கள் வறுமையை தவிர்த்து பிரம்மத்துக்கு வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நாம சொன்னோம். அதை பார்த்துட்டு இப்ப அவ என்ன கேள்வி கேட்கிறா திருப்பி, நீ விசிஷ்ட பரிணாமவாதி, ஒன் பட்சத்துல கூட பிரகிருதி தத்துவத்தை ஒத்துன்னு இருக்கீங்க. என்ன சாங்கியன் பிரகிருதியே பிரதானமா இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவன் சொன்னான். நாம என்ன சொல்றோம், பிரம்மாத்மகமான பிரகிருதி, பிரம்மாத்மகமான பிரகிருதி, பிரம்மாதீனமா இருக்கக்கூடிய பிரகிருதி அது இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொல்றோம். இப்ப அவ என்ன கேக்குறா, பிரகிருதி உன் பட்சத்துல கூட நிறவயவம் அப்படின்னு தான் ஒத்துட்டு இருக்க. பிரகிருதியானது நிறவயவமா இருக்கு அப்படின்னு ஒத்துட்டு இருக்க. இப்ப பிரகிருதி நிறவயவமா இருக்கும் இல்லையோ, அந்த நிறவயவமான பிரகிருதி தான் மகத்தத்துவமாக மாறுறது. மகத்தத்துவமானது அகங்கார தத்துவமாக மாறுகிறது. அகங்கார தத்துவத்திலிருந்து தன்மாத்திரைகள், அந்த மாதிரி இந்திரியங்கள், இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவ சித்தாந்தத்துல சொல்றோம். அதுலயும் நிறைய விசித்திரமான சிருஷ்டி, ஆச்சரியமா இருக்கும் அந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, மகத்தத்துவம் 3 விதமா இருக்கும். சாத்விக மகத்தத்துவம், ராஜச மகத்தத்துவம், அத மாதிரி தாமச மகத்தத்துவம் இருக்கும். அதுல அகங்காரம், அதுல சாத்விக அகங்காரம், சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாகிறது. அதே தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள். இந்த ராஜச அகங்காரம் என்ன பண்றதுன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் சகாயம் பண்ணிட்டு இருக்கோம். இத மாதிரிலாம் சொல்றோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, பிரகிருதி இருக்குதே, அந்த பிரகிருதியானது நிறவயம், அந்த பெருசா இருக்கக்கூடிய விபுவான பிரகிருதி முழுக்க அப்படியே மகத்தத்துவமா மாறிடுறதா? மகத்தத்துவமா மாறுதுன்றீங்க, அது முழுக்க மாறிடுறது அப்படியே. இந்த பிரகிருதி
அது அப்படியே மகத்துவமா மாறிடுதா, அல்லது நீங்க பிரகிருதியில ஒரு அம்சத்துல தான் உற்பத்தி ஆறுதா அப்படின்னு எதை நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. பிரகிருதியானது தன்னுடைய சுரூபம் முழுக்கவே மகத்துவமா மாறிடுச்சுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பரிசேஷம் மீதி எதுவுமே இருக்காது. பிரகிருதி தத்துவமானது மகத்தத்துவமா மாறிடுச்சு, அப்ப பிரகிருதி போயிடுச்சு. மகத்தத்துவமானது அகங்கார தத்துவமா மாறிடுச்சு, அப்ப மகத்தத்துவம் போயிடுச்சு. அகங்கார தத்துவமானது இத மாதிரி தன்மாத்திரைகளா மாறிச்சு, இந்திரியங்களா மாறிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்ப அகங்கார தத்துவமும் போயிடும். அப்போ நீங்க சொல்ற பிரகிருதியானது நித்தியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே பார்த்திருக்கோம், பிரகிருதி புருஷன் செய்வேன் வித்யானாதி உபாவபி அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது. அதனால இது மாதிரி இந்த பிரகிருதியானது நித்தியமா இருக்கு, பிறப்பற்றதா இருக்குன்னு நீங்களே வேதம் சொல்லிருக்கீங்க. இப்ப அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா பிரகிருதியானது மகத்தா மாறிடுச்சு, மாறிடவே அதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது போயிடுச்சு. அப்படின்னா அந்த நித்தியத்தமே போயிடுறது அப்படின்னு ஆயிடும். கூடவே அந்த பிரகிருதி சுத்தமானது இந்த மகத்துவமா மாறிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்படி பார்த்துட்டே போனா மீதி எதுவுமே இருக்காது, மீதி எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு பட்சமா போய் வந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிரகிருதி போடும், மகத்து போயிடும், ஆகாரம் போயிடும். கடைசியில இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, அவைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுனாக்கா அந்த பெரிய தோஷம் வந்து, ஏன்னா அந்த நிச்சயத்துவம் போயிடுறது, மீதி எதுவுமே இருக்காது, மீதி எதுவுமே இருக்காது. அத மாதிரி ஆயிடும். சரி, அது வேண்டாம். நீ ஒரு அம்சம், பிரகிருதியினுடைய ஒரு அம்சம், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து மகத்தத்துவமா மாறுது, அகங்கார தத்துவமா மாறுது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் இது சரியா இதெல்லாம் வரும். அத மாதிரி சொல்லிட்டோம்னாக்க அப்ப என்ன ஆயிடும், இந்த பிரகிருதி நிறவயமான பிரகிருதி எப்படி பிரிக்க முடியும் உன்னால? பிரகிருதி நிறவயமா தான் இருக்கு, பிரிக்கவே முடியாத அவயவமே இல்லாத பிரகிருதிய போய் நீ நிறவயமா ஆக்குறேன், அதை நான் பிரிச்சு போடுறேன்னு சொன்னேன்னாக்கா நிறவயவத்தை எப்படி பிரிக்க முடியும்? நீ பிரம்மத்தை பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, பிரம்மம் நிறவயவம், அதை பிரிக்கவே முடியாதுன்னு அப்படி சொன்னீங்க. எப்போ பிரம்மத்தை பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப பிரகிருதியை எப்படி ஒன்னாலும் பிரிக்க முடிஞ்சது? அதனால இப்ப பிரகிருதியும் சரி பிரம்மமும் சரி கிட்டத்தட்ட ஒரே நிலையில இருக்கு. அதனால நீயும் உன் சித்தாந்தத்துல, அதாவது எம்பிரமாணம் சாதிக்கிற விஷயத்துல இத மாதிரி பிரிச்சுதான் சொல்லணும். அதே மாதிரி நிறவயமான பிரம்மம் தான், அது பிரகிருதி தான் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு நீ சொல்லணும். நீ அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப பிரகிருதியே இல்லாம போயிடும். பிரகிருதி அப்படியே முழுக்க மகத்தத்துவமா மாறுதுன்னா பிரகிருதி போயிடும். மகத்தத்துவம் அகங்காரத்துவமா மாறினாக்கா மகத்தத்துவம் போயிடும். இந்த மாதிரி சொன்னோம்னாக்கா கடைசியில ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும், அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னு ஆயிடுறாரு. ஆனா அந்த மாதிரி கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல எல்லா தத்துவங்களும் இருக்கு, அதாவது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, எல்லாம் வந்துட்டே இருக்காது. அதனால ஒரு அம்சத்துல இருந்துதான் இவைகள்லாம் உண்டாகிறது அப்படின்னு ஒத்துக்கணும். இது ஒரு விஷயம். அதனால பிரகிருதி விஷயத்துல நீ ஒத்துட்டதுதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு அவ சொல்றா. இன்னொரு விஷயம் சொல்றாவா, இப்ப பிரகிருதின்னு ஒண்ணு சொன்னேன், அந்த பிரகிருதியில இருந்துதான் மகத்துவம் உற்பத்தி ஆச்சு. அந்த பிரகிருதிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கு, மகத்துவம்ன்றது பிரகிருதி காட்டிலும் சின்னது. ஜடத்திரவிய சரத்திலேயே அது வந்திருக்கு. மகத்துவத்தை காட்டிலும் அகங்கார தத்துவம் கொஞ்சம் சின்னது, அதை காட்டிலும் இது சின்னது, இதை காட்டிலும் இது சின்னது, அப்படி வந்துட்டே இருக்கும். கடைசியில இந்திரியங்கள்லாம் சொல்லும் பொழுது மனசு, இந்திரியங்கள் இவைகள்லாம் சொல்லச்சு
அது சூக்ஷ்மமா அணுவா இருக்கு. அனவஸ்த அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். இந்திரியங்கள்லாம் அணுக்கள், அணுஸ்வரூபத்தோட உடையது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால பிரகிருதியும் அணுவா இருக்கு, முக்கிய பிராணமும் அணுவா இருக்கு, இந்த மாதிரி இந்திரியங்களும் அணுவா இருக்கு, முக்கிய பிராணமும் அணுவா இருக்கு, மனசும் அணுவா இருக்கு. இப்ப கேள்வி கேட்கிறா, பிரகிருதி விபு, நீ தான் சொல்ற காரணானுகுணம் காரியம் அப்படின்னு சொல்றியா இல்லையா? காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கணும். பிரகிருதி விபுவா இருந்ததுன்னாக்கா காரணமான இந்த இந்திரியங்கள், மனசு, அந்த மாதிரி பிராணன், இவைகள்லாம் ஏன் அணுவா இருக்கு? அதுவும் அந்த மாதிரி இருக்கட்டுமே, விபுவா இருக்கட்டுமே. ஆனா இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் சூக்ஷமா இருக்குது. இப்ப அணுவா தான் இருக்குது. என்னால கண்ணால பார்க்க முடியாது. நம்ம சக்ஷு இந்திரியத்தை நம்ம கண்ணால பார்க்கல, கண்ணை பார்க்கிறோம். கண்ணை பார்க்கிறோம், காதை பார்க்கிறோம், காலை பார்க்கிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது நாம பார்க்கறதே கிடையாது. இந்திரியத்தை நம்ம பார்க்கறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப சூக்ஷமா இருக்குது. இப்ப அவ அந்த பாயிண்ட் பிடிக்கிறா. பிரகிருதி அதிலிருந்து இந்த இந்திரியங்கள்லாம் உற்பத்தியாச்சு, மகத்துவம் உற்பத்தியாச்சுன்னு சொன்னோம். அதுதான் ஆகட்டும். இப்ப இதற்குள்ள வேறுபாடு இருக்கா இல்லையா? காரணம் வேற, காரியம் வேற. காரணத்தினுடைய குணங்கள் காரியத்துல இருக்கணும், ஆனால் அப்படி இல்லையே. அது விபுவா இருக்கு, இது அணுவா இருக்கு. வைச்சித்திரம் எத்தனை வைலட்சண்யம் இருக்கு, ஆச்சரியமா இல்லை? சரி, அதுதான் போட்டோம். தாமச அகங்காரத்திலிருந்து முதல்ல என்ன உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்க சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. அந்த சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆச்சு. அப்படின்னா சப்த தன்மாத்திரம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, சூக்ஷமா இருக்கு. அது ஏற்கனவே சொல்லிருக்க கால ததினியா கல்பித தத்துவ வித்தின்னு ஜடத்திரகசரத்துல சாதிச்சிருக்கார் சுவாமியே. பாலை அமுது துவைக்கிற மொழியும் புறப்புக்கிறோம். அந்த சமயத்துல நடுராத்திரி, ராத்திரி 9 மணிக்கு பால்ல அமுது குத்திட்டோம். அமுது குத்திட்டோம்னாக்கா நடுராத்திரி அது தயிராவும் இருக்காது, பாலாவும் இருக்காது. அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி, அதாவது தாமச அகங்காரம், அதுக்கப்புறம் ஆகாசம் மகாபூதம், இது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நிலை சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும். இப்ப என்ன சுவாமி கேட்கிற, அதாவது நம்மளை பார்த்து அவ கேட்கறதா சுவாமி பார்த்துக்கிறார். தாமச அகங்காரம் அது வேற சுரூபம், அதனுடைய சுபாவம் வேற. சப்த தன்மாத்திரம் அது வேற சுபாவம், வேற சுரூபம். அதுல இருந்து உண்டாகக்கூடிய ஆகாயம் வேற. இப்ப காரிகாரங்களுக்கு வச்சுக்கணும் உண்டாயிடும். ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ச தன்மாத்திரம் உற்பத்தியாச்சு, அதுல இருந்து வாயு உற்பத்தியாச்சு. இப்போ ஆகாசம் வேற சுபாவம், இந்த வாயு வேற சுபாவம், ஸ்பர்ச தன்மாத்திரம் வேற. இப்படி ஒவ்வொன்றுத்தா பார்த்துன்னு வாங்கும். ஒவ்வொன்றுத்தையா பார்த்துன்னு வந்தோம்னாக்கா இது அத்தனையுமே வேற வேற சுபாவம், சுரூபம், அந்த வைலட்சண்யத்தோட தான் இருக்குது. விசித்திரமா இருக்குது. இப்படியே எல்லாம் செட்டி ஆயிடுச்சு. இதுதான் சமஷ்டி சிருஷ்டி, அதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டி, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எல்லாம் ஆச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது அத்தனையும் விசித்திரமா பிரவர்த்திக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரே பிரகிருதி, அதுல இருந்து உண்டான கடைசியில 5 மகாபூதங்கள் இருக்கு. ஒண்ணு ஜில்லுன்னு இருக்கு, சைத்தியம். இன்னொன்னு தொட முடியல, ஔஷ்ணியம். இன்னொன்னு கமகமகமகான் வாசனையா இருக்குது. இன்னொன்னுத்துக்கு ரூபம் இல்லை, அது உடம்பு ஸ்பர்ஷம் மாத்திரம் இருக்கு. இன்னொன்னு ரூபம் இருக்கு, ஆனா ஸ்பர்ஷம் இல்லை, அமூர்த்தமா இருக்குது ஆகாசம். இப்படி 5ம் விசித்திரமா இருக்கு. இதுக்கு நீ என்ன சொல்ல போற இந்த காரிகாரண பாதத்துல? சரி, அதுதான் போகட்டும். இந்த பிரகிருதி கொஞ்சம் இதுலயே இந்த அத்தனை தத்துவங்களும் கடைசியில லயத்தை அடையிறதுன்னு நீ சொல்லிருக்க. நாம நித்தியப்படி திருவாராதனம் பண்றோம். திருவாராதனம் பண்ற சமயத்துல போத சுத்தி பண்றோம். போத சுத்தி பண்றதுன்றது என்ன அர்த்தம்? நாம பிராகிருதமான உடம்போட சேர்ந்தோம். உடம்பு இருக்கு நமக்கு.
நாமளும் சாலக்கிராமத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ தொட்டு திருவாராதனம் பண்ண போறோம். இப்ப திருவாராதனம் பண்ற சமயத்துல இந்த உடம்போட பிராகிருதமான உடம்போட பெருமாளை தொடக்கூடாது இல்லையோ, அதனால போத சுத்தி பண்ணிக்கிறோம். போத சுத்தி பண்ணிச்சு என்ன பண்றோம்னாக்கா, அந்த பஞ்சோபனிஷத் மந்திரம் பேரு அதை சொல்லிட்டு ஒவ்வொரு மந்திரமா சொல்லிட்டு முதல்ல பிருத்திவி கந்த தன்மாத்திரை விலாபயாமி, கந்த தன்மாத்திரம் அப்சு விலாபயாமி, இது மாதிரி பிருத்திவிய கந்த தன்மாத்திரத்தை சேர்த்து விட்டுருவேன், லைக்க விட்டேன். அத ஜலத்துல ஜலத்தை சொந்த தன்மாத்திரத்துல இப்படி வரிசையா கொண்டு போறோம். கடைசியில என்ன பண்ண தெரியுமா, மகாந்தம் பிரகிருதௌ விலாபயாமி, பிரகிருதி தமசி விலாபயாமி, தமஹ சஜீவம் பரமாத்மன் ஏகீபாவயாமி அப்படின்னு பிடிக்கிறோம். தமசுன்றது என்னன்னா இருட்டு இல்ல, பிரகிருதியினுடைய ஒரு நிலை, கடைசி நிலை, கடைசி நிலை தமசுன்றது அந்த இடத்துல. இப்போ இத்தனை வஸ்துக்களையும் பிரகிருதியை போய் சேர்த்து விட்டுறோம், லயத்தை அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லி, அதுக்கப்புறம் திருப்ப சிருஷ்டி பெருமாளுடைய திருவடி வாரத்திலிருந்து அமிர்தம் வந்து அந்த அமிர்தமானது நம்மளை அப்படியே அபிஷேகம் பண்ணி விட்டுருவது, நம்மளை சுத்தம் பண்ணி விடுறது. இப்படி சுத்தி பண்ண உடனே திருப்பி இதுவாகிறது சிருஷ்டி. வரிசையா அந்த பரமாத்மா கிட்ட இருந்து பிரகிருதியை உற்பத்தி பண்ணி, பிரகிருதியை மகத்தத்துவத்தை, மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவத்தை, அதுக்கப்புறம் வரிசையா அனைத்து பூதங்களையும் தன்மாத்திரைகளையும் தான் இது பண்றோம்னு வருது. இப்போ இவன் என்ன கேட்கிறான், நிறவயவமான ஒரு பிரகிருதி, நிறவயவமான ஒரு பிரகிருதியிலிருந்து இத மாதிரி சாவயவமான வஸ்துக்கள்லாம் உற்பத்தி ஆகும். சாவயவமான வஸ்துக்கள்லாம் உற்பத்தி ஆகும். எல்லாம் விசித்திரமா இருக்கு, எல்லாமே அந்த பிரகிருதியிலே திருப்பி லயத்தை அடையுது. இத நீங்களும் சொல்றீங்க வேதாந்திகள், விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரிதான் பிரம்மம். நீங்க ஒரு பட்சம் மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்றீங்க, இந்த சேதனாத்மகம் அச்சேதனாத்மகமான பிரம்மம், சேதனாச்சேதன விசிஷ்டமான பிரம்மம் இந்த மாதிரி பிரபஞ்சமா மாறுறது, பரிணமிக்கிறது. கடைசியா அனைத்துமே அந்த பிரம்மத்துல போய் லயத்தை அடையிறது அப்படின்றதையும் நீங்க ஒத்துருக்கீங்க. அப்ப அத மாதிரி சொல்லிட்டு போங்களேன், அந்த பிரம்மத்துக்கே சுரூப பரிணாமம்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நிறவயமான பிரகிருதிக்கு நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். நிறவயமான பிரகிருதியானது இத மாதிரி அனைத்து பிரபஞ்சமாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீங்க ஒத்துருக்கீங்க. அதுலயே லைஃப்லயே நீங்க ஒத்துருக்கீங்க. அந்த மாதிரியே பிரம்மம் கூட என்ன பண்றது, லீலையா லீலையா ஜீவரூபமா பரிணமிக்கிறது, அது மாதிரி அச்சேதன ரூபமா பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். அதனால என்ன தவறு வந்துருக்கு, ஏன்னா நீங்க சொல்ற வாதம் தான் இது. நீங்க பிரகிருதிக்கு நீங்க ஒத்துருக்கீங்க, அப்போ பிரம்மத்துக்கும் அந்த மாதிரியே இருந்து போட்டுமே. அதுவும் லீலார்த்தம் நீங்க தான் சொல்றீங்க. எல்லாம் இந்த ஹரே ஹரிஹரசி கிரீடாம் கந்துகை ஜந்துபிகி அப்படின்னு தெரிஞ்சு உதாரிக்கிறார். எம்பெருமானே, நீ இந்த ஜந்துக்களோட பந்த வச்சு எப்படி விளையாடுறியோ அந்த மாதிரி விளையாண்டு இருக்கிய எல்லாரோடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஷகாவே உதாரிச்சிருக்காரு, தேசியும் உதாரிக்கிறார். அதனால இந்த மாதிரி லீலார்த்தம் எம்பெருமான் பரிணமிக்கிறான்னு சொல்லிட்டு போலாமே, அதுல என்ன தோஷம் இருக்கு? அது தோஷமே இல்லையே. அதனால இந்த மாதிரி நீங்களும் இதை ஒத்துக்கோங்க, நீங்களும் லீலையை ஒத்துட்டு இருக்கீங்க. எல்லாமே லீலையாவே பிரவர்த்திக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. லீலா கைவல்யம் சிருஷ்டியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க லீலைதான் பிரயோஜனம் அப்படின்னுட்டு நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்க. அதனால பாஷ்யகாரமே இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார், பிரமாணத்தை கொண்டு சாதிச்சிருக்கார். தேவகா அப்படின்றதுக்கு
இது கிரீடாயாம் அப்படின்னுட்டு அர்த்தம் சொல்லி விளையாடாவே எல்லாத்தையும் பண்ணிருந்தார் பெருமாள். விளையாட்டாவே எல்லாம் பண்ற அப்படின்லாம் நீங்க ஒத்துழைக்கீங்க இல்லையோ? அதான் நாங்கள் சொல்றோம். இந்த பிரம்மமானது பிரபஞ்சமா பரிணமிக்கிறது, சேதனமா பரிணமிக்கிறது, அச்சேதனமா பரிணமிக்கிறது, சுரூப பரிணாமம் தான் இருக்கு. நீங்க பிரகிருதி விஷயத்துல என்ன சொன்னீங்களோ அதையே பரமாத்ம விஷயத்துல நாங்க முடிச்சுட்டு போறோம். இந்த ஜகத்து எப்படி இருக்கு? எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு, விலட்சணமா இருக்கு. ஒவ்வொன்றும் வேறு வேறுபட்ட சுபாவம். ஒரே ஜீவன் சொல்றோம், ஜீவனுக்கு ஞாபகத்துவனுக்கு ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, எல்லாம் சொல்றோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஞாபகத்தோன்றது வேறு வேறா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ருச்சி வேற, ஒவ்வொருத்தருடைய பிரவൃத்தி வேற. அதுக்கு நீங்க புண்ணியபாபம் சொல்லிட்டு போங்க. எத்த சொன்னாலும் சரி, காரணம் எப்படி சொன்னாலும் பிரம்மந்தான் இந்த சேதனமா மாறிச்சு, பிரம்மந்தான் இந்த அச்சேதனமா மாறிச்சு. மாறி இத மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி விளையாட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அதனால ஒரு தோஷமே இல்லை. ஸ்ருதிகளும் ரட்சிதமா இருக்கிறது. அத மாதிரி லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரத்யக்ஷமா. பிரத்யக்ஷமா நாம எதை பார்க்கிறோமோ அது கூட எல்லாம் சுரட்சிதம். பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கறதுக்கு விரோதமா ஸ்ருதி கூட சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்களா இல்லையா? அதனால இங்கே அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே, என்ன தவறு? அதனால இதுதான் சரியான பட்சம். சுரூப பரிணாம பட்சத்தை தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னுட்டு யாதவ பிரகாஷ அனுயாயிகள். யாதவ பிரகாச மதத்துல அதான் கிட்டத்தட்ட அவ மாதிரியே பேசுறவா, அவா இத மாதிரி சொல்றா. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற? ஏற்கனவே சொன்ன சமாதானம் தான். என்ன அப்படின்னாக்கா, இது சாஸ்திர விரோதம் வந்துடும். சாஸ்திர விரோதம் வந்துடும். சாஸ்திர விரோதம் என்னது அப்படின்னாக்கா நிறைய விரோதங்கள். முதல்ல என்ன அப்படின்னா, இவன் சர்வஜனா இல்லையா? பகவான் சர்வஜனா ஒத்துருக்கியா அல்லது நம்மள மாதிரி கிஞ்சித்னா ஒத்துருக்கியா? நீ சர்வஜன்னு ஒத்துட்டாக்கா இப்ப பெருமாளே ஜீவனா பரிணமிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் தான் ஜீவன், தன்னுடைய அம்சமோ தங்கிட்ட இருந்தே ஜீவன் மொத்தம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்படியானாக்கா ஜீவன் அனுபவிக்கிறதுன்றதெல்லாம் என்னது? பிரம்ம அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிடும். பிரம்மந்தான் அனைத்து சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறது அப்படின்னு ஆயிடும். அத நீ ஒத்துக்கிறியா? பிரம்மத்துக்கு தோஷம் வரத ஒத்துக்கிறியா? சுகதுக்கான அனுபவம்ன்றத பிரம்மத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு புண்ணிய பாபம் எதுவுமே கிடையாது. ஜீவனுக்கு மாத்திரம் புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கிறதுனால அவன் வந்து பாபகாரி பாபோ பவதி புண்ணியகாரி புண்ணியோ பவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. பாபம் பண்றவன் பாப்பியா பிறக்கிறான், புண்ணியம் பண்ணவன் புண்ணியாத்மாவா பிறக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி ஜீவனை பத்தி சொல்லிருக்கு. ஆனா எம்பெருமான பத்தி சொல்லிச்சு, என்ன சுகிருதம் என்ன துஷ்கிருதம், புண்ணியமோ பாப்பமோ எதுவுமே அவனை தொடவே தொடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. நீ இப்ப சொல்ற பிரகாரம் பிரம்மமே தன்னுடைய அம்சமாக ஜீவனை சிருஷ்டிச்சது, ஜீவனா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, லோகத்துல ஜீவன் என்ன சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறானோ அது அத்தனையும் பிரம்மன் தான் அனுபவிக்கிறதுன்னு வரும். நேத்திய சொன்னோம், சுகாசுபர்ணா சைதாசுகாயா சமானம் லட்சம் வருடம் சுஜாவை தயோரண்யம் பிப்பளம் சாத்தி அனஸ்மன்யோ அபிஜாக செய்தி. அனஸ்மன் அவன் எதையுமே அனுபவிக்காம ஆனந்தமா இருக்கான், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஸ்ருதியா சொல்றது. இந்த மாதிரி ஸ்ருதியே அவன் இந்த சுகதுக்க அனுபவமே அவனுக்கு கிடையாது. கர்மா இருந்தால்தான் அவனுக்கு கர்ம பலனே வரும், கர்மாவே இன்னைக்கு. அப்படிப்பட்டவன் வந்து இது மாதிரி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது தவறு. இன்னொன்னு, சர்வஜனா கிஞ்சித்யான்னு கேட்டோம். சர்வஜன் அப்படின்னு சொல்லிட்டேன், அப்ப அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் தான் ஜீவனே. எந்த புத்திபூர்வக
விவேகி தனக்கு துக்கத்தை சிருஷ்டிச்சுப்பானு. பாஷகாரத்தை கேட்கிறேன், எந்த ஒரு புத்திபூர்வக விவகாரம் பண்றவனும் தனக்கு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தனக்கு விரோதத்தை என்னைக்குமே தனக்கு தானே பண்ணிக்க மாட்டான். தர்மசாஸ்திரம் தனக்கு விரோதம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்க கூடாது, ஆத்மாಹುதி கூடாது. ஆத்மாಹುதினாக்க தன்னை தற்கொலை பண்ணிக்கிறது கூடாது, தனக்கு கெடுதல் வர மாதிரி பண்ணக்கூடாது. சாஸ்திரமே என்ன பண்ணிடுச்சுன்னா நமக்கு அனுகூலத்தை தான் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. நமக்கு பிரதிகூலமா பண்ணணும்னு எதுவுமே இல்லை. உடம்பு முடிஞ்சா ஏகாசி உபவாசம் உபவாசம் இருக்கணும், முடிஞ்சா முடியலையா அதுக்கேத்த மாதிரி பழம் சாப்பிடு, மோர் சாப்பிடு, பால் சாப்பிடு, தீர்த்தம் சாப்பிடு, நெய் சாப்பிடு அப்படின்ட்டு போயிடுச்சு. சொன்னார், சரி படாருமே பண்ணிடலாம் போல இருக்கு. ஏன்னா பழம் இன்னும் புஷ்டிகரம், உடம்பு நல்ல புஷ்டியா இருக்கும். அதை சாப்பிடுறதுக்கு ஏதோ நிச்சயமே சாப்பிடலாம், சுத்தி பண்ணி சாப்பிட்டு போயிடலாம், பலகாரம் பண்ணி போயிடலாமே, இப்படி பழம் அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்பாரு. யஜ்வா சுவாமி இன்னொரு விஷயம் சாதிச்சேராம். ஏகாதசி 85-86 திருநட்சத்திரத்துல அவர் இதுவா இருக்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. என்ன உபவாசம் ஒண்ணுமே அம்சம் இல்லை. அந்த சமயத்துல யஜ்வா சுவாமியுடைய திருக்குமாரர் நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி மோசதேவாச்சாரிய திருத்தோப்பனார், அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா இது முடியலையே அப்படின்னுட்டு க்ஷீரத்தை கொண்டு வந்து கொடுப்பேறான், பால் கொடுப்பேறான். அப்ப சுவாமி கஷ்டப்பட்டு போயிடான், ஐயோ ஒண்ணுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உபவாசம் பாலை சேர்த்துக்கிறேன், க்ஷீரத்தை சேர்த்துக்கிறேன், பால் அதுல சர்க்கரை வாரேன், அதுக்கு பழம் வாரம் கொடுக்குறீங்களோ, இத்தனை சாப்பிட்டா பாப்பமாச்சுரா அப்படின்னு கேட்கலாம். அவன்லாம் எப்படி அனுஷ்டானத்துல இருந்திருக்காப்பா. அதனால அதை விடுங்க, சாஸ்திரமானது இத மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதனால தனக்கு கெடுதல் எதுவுமே வச்சுக்க கூடாது. தனக்கு சக்தி இருந்தாதான் இருக்கலாம். அதே கூட உபவாசம்லாம் இருந்தேன், உபவாசம் இருந்தேன் உடம்பு முடியல, ராத்திரி மாத்திரம் பலகாரம் பண்றதுன்னு வச்சிருந்தேன், அப்புறம் 2 வேளை பலகாரம்னு வச்சிருந்தேன். இப்ப 3 வருஷமா 3 வேளை பலகாரம், ஏன்னா முடியல உடம்பு. என்னமே அதை சாஸ்திரம் தடுக்கல, ஏதோ உனக்கு உடம்பு எப்படி அனுகூலமா இருக்குமோ அதை மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கச்ச எந்த புத்திபூர்வகாரியாவது தனக்கு கெடுதலை பண்ணிப்பானோ, சர்வேஸ்வரன் அவன் சர்வஜன் 2 பேரும் ஒத்துருக்கோம். சர்வஜனான பகவான் தனக்குத்தானே ஜீவனா மாறிண்டு தனக்குத்தானே துக்கத்தை கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சரியா இருக்கும்? யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாளே, அதனால அது கிடையாது. இன்னொன்னு, எங்க சித்தாந்தம்ன்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு பேசுனி. நாங்க எங்கேயுமே பிரம்மத்தினுடைய அம்சம் வந்ததுன்னு நாங்க சொல்லல. பிரம்மத்தினுடைய அம்சம் எப்படிப்பட்ட அம்சம் அப்படின்னா விசிஷ்டமான அம்சம், பிரிக்க முடியாத அம்சம் அப்படின்னு தான் சொன்னோம். நான் வேற, என் உடம்பு வேறதான், ஆனால் என் உடம்பை நீயும் பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டாக்கா மரணம் வந்துருச்சு அப்படின்னு தான். அதுதான் கிரமம் எங்க சித்தாந்தம் சொல்றோம். நீ இப்ப மேல என்ன கேட்ட, பிரகிருதி அப்படி வர்றதே அப்படின்னு கேட்ட, வாஸ்தவம் தான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா? அச்சேதனா பரார்த்தத்தை நித்யா சதத விக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதை சொல்லும் பொழுது சதத விக்ரியா, எப்பொழுதும் மாறிண்டே இருக்கும். அது விகாரசீலியா இருக்குது, எப்பொழுதும் விகாரம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. அதனால அது மாறிண்டே இருக்காது. நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். நீ சொல்ற மாதிரி பிரகிருதியானது நித்தியமா இருக்கு, அது மகத்தாமா இருக்கு, அதனுடைய அம்சங்கள் அதெல்லாம் வர்றதுதான். அது சாஸ்திர சம்மதம். சுதேசு சப்த மூலத்வாத் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டேன். சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்துல அது என்ன சொல்றதோ அதை அப்படியே தானே ஏத்துன்னு போகணும். அது அப்படியே ஏத்துன்னு போகிற விஷயத்துல போய் இதை யுக்திவாதம் பண்ணா நிக்காது அது. அதனால இன்னொன்னு, நாங்க
வெறும் சொதகா இருக்கக்கூடிய பிரகிருதி மாறுறதுன்னு நாங்க சொல்லல, சுதந்திரமா பிரகிருதி மாறுறதுன்னு சொல்லல. பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கக்கூடிய பிரகிருதி, ஷரீரியான பரமாத்மா அவனுடைய சங்கல்பத்தினால மாறுதுன்னு நாங்க சொல்லிருக்கோம். சங்கல்பத்தினால இது மோட்சவாதம் வரைச்ச பாஷ்யக்காரர் என்ன கேட்ட, அவன் சுதந்திரனாச்சே, அவன் சுதந்திரனா இருக்கிறதுனால அவன் நினைச்சான்னாக்கா எதை வேணாலும் பண்ணலாம். நான் உபாசனை பண்ணிட்டேன், சரணாகி அனுப்பிச்சுட்டேன், அதனால எனக்கு மோட்ச நிச்சயம் கிடைச்சிடும் நீங்க நினைக்காதீங்க. அவன் நினைச்சானே திருப்பி துரத்திடலாம், அவன் நினைச்சானே உள்ளே சேர்த்துக்காம இருக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாமே பெருமாள். ஆனாலும் அவன் பண்ண மாட்டான். அப்படிதான் அந்த சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவனுடைய சங்கல்பமானது அப்படிப்பட்ட சங்கல்பம், அப்பிரதியாத சங்கல்பம், திருப்ப முடியாத ஒரு சங்கல்பத்தை அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கிறவன். அதனால அவன் எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் பக்தார் விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டான். இந்த மாலே மணிகண்ணா மாலேன்னு சொல்லச்ச வியாமோகம், பக்தர்கள் கிட்டத்தில் அப்படி ஒரு வியாமோகத்தில் இருக்கானா அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணியிருக்கா. அதனால அவன் பண்ண மாட்டான்னு சொல்றோம். அத மாதிரிதான் அவனுடைய சங்கல்பத்தினால்தான் ஒரு நிறவயவமான பிரகிருதி கூட இந்த மாதிரி பரிணாமத்தை அடையிறது. அதுவே சுதந்திரமா சாங்கியம் சொல்ற மாதிரி அதுவே மாறிடுச்சுன்னு யாருமே சொல்லல. அதனால எம்பிரமான் ஹேய பிரச்சனைகளா இருக்கான், கல்யாணிகதாரனா இருக்கான், அதுவும் சாஸ்திர சம்மதம். அதை நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும். சூத்திரகாரர் நஸ்தானத்தோபி பரஸ்ய என உபயலிங்கம் சர்வத்திரகி, அனைத்து வேதாந்தங்கள்லயும் உபயலிங்கமாக தான் படிக்கப்பட்டிருக்கா நாங்க சூத்திர பாஷ்யம். அதனால ஏய பிரச்சனைக்கு கல்யாணிகதாரனாக உபயலிங்கமாக எழுந்துள்ள இருக்கான் எம்பெருமான். இது நிர்விகாரமான எம்பெருமான். அவனுடைய சுரூபமே மாறி இருந்தது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே, எங்கேயுமே சொல்லல. அதனால தன்னிடத்துல தான் எல்லாம் பண்ணிக்கிறான்னு என்ன அர்த்தம்? தன்னிடத்துல விசிஷ்டமா இருக்கக்கூடிய, சேர்ந்து பிரிக்க முடியாம இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவம், சேதன தத்துவம், அவைகளிடத்துல தன் சங்கல்பத்தினால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதனால இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சதத்த விக்கிரியா, எப்பொழுதும் பரிணாமத்தோட கூடினது, பரிணாமாயிட்டே இருக்கும், மாறுதல் இருந்துட்டே இருக்கும் அந்த பிரகிருதிக்கு. அதையும் பரிணாமமே இல்லாம ஒரே மாதிரி சுரூபம், சதைக ரூப ரூபாஜி விட்டவே பிரபவிஷ்ணவேன்றோம். சதைக ரூபணம், ஏகரூபம், ஒரே ரூபம், வந்து என்னைக்குமே மாறாத ரூபம். அப்படிப்பட்ட ரூபத்தை உடைய எம்பெருமான்கிட்ட போய் பிரகிருதியை வச்சுட்டு நீ துலனம் பண்ணிட்டு இருக்க. இத துலனம் பண்ணி பிரகிருதி மாதிரி இதுவும் பரிணாமத்தை அடையட்டுமே, நாங்க அது மாதிரிதான் சொல்றோம், சாஸ்திரம் சொல்றதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னா நீ சொல்றது சர்வார்த்தனா தவறு. அதனால இது நிர்விகாரன்றது உண்மை, அத எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா சொல்லி சொல்றது அப்படின்னு. அதனால இந்த கேள்வியே வராது. அதனாலதான் ஒரு சாதாரண விதை, பீஜம், அந்த விதைய நாம நடுறோம், அது பெரிய மரமா வர்றது. மரமா வந்ததுன்னா அது என்ன பண்றது? அது முதல்ல இலை வந்தது, அதுக்கப்புறம் புஷ்பம் வருது, அதுக்கப்புறம் பழம் எல்லாம் வருது, அது அதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய மரக்கட்டை எல்லாம் வருது. அது இது அத்தனை இருந்தா கூட இலைய நாம் சாப்பிடுறது இல்லை, பழத்தை சாப்பிடுறோம். அந்த மாதிரி அந்த பழத்தை தான் சாப்பிடுறோம், பழத்துல இருக்கிற விதைய கொட்டையை சாப்பிடுறது கிடையாது. எத்தனை பாருங்க அதுலயே, ஏன்னா இலை வேறதான், பழம் வேறுதான், அதுல இருக்கிற விதையும் வேறதான், எல்லாம் வேற வேறையா தானே இருக்கு. அந்த மாதிரிதான் எம்பெருமான் கூட சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் பீஜமாக இருக்கான், உபாதான காரணமாக. அதுவும் எப்படிப்பட்ட பரமாத்மா, அற்புத சக்தியோட கூடினவன். அவனுக்கு நிறைய ரூபங்கள் இருக்கு, அது அசங்கீர்ணமா இருக்கு, ஒண்ணு சேர்றதே கிடையாது. ஆச்சரியமான இந்த பிரபஞ்சமா மாறுறது, அவன் ஒரே மாதிரிதான் இருக்கான். சிவஸ்தாண்டன் சரிச்சாகும், இந்த சிவஸ்தாண்டன் பழைய நாள் தான் தெரியும். யாரா இருந்தாலும் சரி,
நல்ல வாழோ கெட்ட வாழோ, வேண்டிய வாழோ வேண்டாத வாழோ, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ஆண்டவன் எடுத்து. எனக்கு வேண்டியவன்றதுனால அவனை தூக்கி வச்சுக்கிறது, வேண்டாதது அவாதான் ஆனந்தாச்சும். என்னவா வேண்டாதுன்னு பார்த்தா எனக்கு என்னடா ஆச்சு. நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். அது ஆச்சாரிய சுரூபம். எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் இருப்பா. எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன்னு பிரிக்கலாம் மாட்டாவா. அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சமூகம் சர்வபூத்தேஷு அப்படிங்கிற பெருமாள், பெருமாளுடைய அம்சம் தான் அவள்லாம் ஆச்சாரியெல்லாம். அவள்லாம் அப்படிதான் இருப்பா. நத்வேஷி நமே பிரியா, எனக்கு துவேஷனும் இல்லை எனக்கு பிரியனும் இல்லை அப்படிங்கிற பெருமாள். எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரிதான். சுபாகேச்ச பண்டிதா சமதரிசினா, இதெல்லாம் ஆச்சாரியாளர் அப்படிதான் இருந்திருப்பா. எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான். அதனால இந்த பகவான் இருக்கானே அவன் ஒரே மாதிரி இருப்பான். அவனுக்கு என்னைக்குமே மாறுதல் கிடையாது. ஆச்சாரியாள்கிட்ட சுவாவம் ஒரே மாதிரி இருக்கு. பெருமாள்கிட்ட சுரூபமும் சரி, சுபாவமும் சரி, பிரவൃத்தியும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதனால அசங்கீர்ணமா இருக்கிறது விகசிக்கிறது. அதை வச்சு அந்த சக்தி அற்புத சக்தி அத மாதிரி வச்சுன்னு நாம சொல்றோம். இது நாங்க சொல்றது என்ன அர்த்தம்? எல்லாமே ஸ்ருதி சொன்னதை வச்சு. நாங்க புதுசா எதுவும் நாங்க கல்பிக்கவே இல்லை. ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை வச்சுன்னு நாங்க சொல்றோம். அதனால இது சேதனமாக அச்சேதனமாக ஈஸ்வர ரூபமாக மூணா பரிணமிக்கிறது, ஒரு சக்தின்னு இருந்தது, அது விளையாட்டா பண்றது, அப்படி அப்படின்லாம் நீங்க சொல்றது தவறான வார்த்தை. வெறும் சப்தஜாலம் பண்ணாதீங்க. ஸ்ருதியினுடைய அர்த்தத்து தாத்பரியத்தை நல்லா புரிஞ்சுட்டு அதன் பிறகு பேசுங்கோ. அது இல்லாம இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி யுக்திகள்லாம் நிக்கவே நிக்காது. கேட்கறதுக்கு இந்த யுக்தி சகிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ என் மதத்துல கூட நீ சொன்ன, உன் மதத்துல கூட நீ பிரகிருதி இப்படிதான இருக்குதுலாம் கேட்ட. நாங்க அப்படி ஒத்துக்கவே இல்லையே. நாங்க பிரகிருதியை சுதந்திரமா ஒத்துண்டோம். நாங்க எப்படி ஒத்துண்டோம்? பிரம்ம சரீரமா இருக்காது அப்படின்னு தான் ஒத்துருக்கோம். பிரம்மத்துக்கு சரீரம் அது. அதனால நீங்க சொல்ற பிரகாரம் நாங்க பேசினாக்கா அனைத்து சாஸ்திரங்களுக்கும் விரோதம் வந்துடும். விரோதம் வந்துடும். அந்த விரோதம் வரக்கூடாது. விரோதம் வரவே கூடாது. அதனால தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்கிறதுன்றதும் வராது. ஒரு நிறமயமும் சாவயவமா மாறுறது பிரம்மம் அப்படின்றதும் வராது. அப்படின்லாம் சொன்னாக்கா அவன் விகார ரஹிதன் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால அது சரியான வாதம் இல்லை. ஆகவே அதவ பிரகாஷர் சொல்றதோ அவருடைய அனுயாயிகள் சொல்றதோ இது அத்தனையுமே தவறான வாதம் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். அவ்யக்தம் ஸ்வன்மதேபி ஹி அனவயவம் அதாபி ஏததம்சா விசாராः தே ச அன்யோன்யம் விசித்ராः புனரபி விடயம் தத்ர தத்வேன யாந்தி. இத்தம் பிரம்மாபி ஜீவः பரிணமதி விஹ்ருத்யர்த்தமித்யபி அசாரம் ஸ்வானத்தைக பிரவர்த்தேः பிரசஜதி ச ததா சர்வசாஸ்திரோபகாதः அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்வன்மதேபி உன்னுடைய பட்சத்திலையும், அதாவது விசிஷ்ட பரிணாமவாதிகள் நாமும் உங்க பட்சத்துல அவ்யக்தம், அவ்யக்தம்னா பிரகிருதின்னு அர்த்தம். பிரகிருதி தத்துவமானது அனவயவம் ஹி நிறவயவம் தானே, நிறவயவமா இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது, விவாதமே இல்லை. பிரகிருதி நிறவயவம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா திரிகுணாத்மகமான பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். ஆனா சாங்கியன் அதை சுதந்திரமா ஒத்துண்டான். நாமும் பிரம்மாதீனமா ஒத்துருக்கோம், பரமாத்மாதீனமா இருக்கு. ஏன்னா சூத்திரக்காரரே தவதீனத்வா அர்த்தவது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கிறதுனாலதான் அது அர்த்தவது, அதனுடைய சுரூபமே சரியா சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நித்தியம் நிறையமா அது இருக்குது.
அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அதாபி இது நிரவயமா இருந்தா கூட விசாராக மகத்து அகங்காரம் இந்த மாதிரி பரிணாமங்கள் அவைகள்லாம் ததம்ஷா பிரகிருதியினுடைய ஏகதேச ரூபம் தான் ஒத்துக்குனது. ஏகதேசம் தான் பிரகிருதியினுடைய ஏகதேசம் தான் இந்த மாதிரி மகத்து அகங்காரம் தன்மாத்திரை பூதங்கள் இந்திரியங்கள் அப்படின்னு வர்றதுன்னு ஒத்துக்கணும் நீ. ஏன் அப்படின்னாக்கா பிரகிருதி பூர்ணமாகவே மகத் ரூபமா பரிணமிச்சுடுறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்கா பிரகிருதியே மீதி இருக்காது. பிரகிருதியே மீதி இருக்காதுன்னா மகத்தா மாறிடுத்தேன், மாறிட்டதுனால பிரகிருதியே இருக்காது. அப்படி சொன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்தியத்துவம் போயிடும், மீதி வஸ்துக்கள்லாம் இருக்காது. எது பரிணமிக்கிறதோ அது ஒண்ணு நிற்கும். அந்த பரிணாமம் இன்னொரு பரிணாமம் தான் முதல் பரிணாமம் போயிடும். பௌத்தம் சொல்ற மாதிரி எழுடும், எல்லாமே போயிடும். கடைசியில ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுது பாருங்க, அது ஒண்டிதான் நினைச்சு நிற்கும்னு வந்துடும் அது. அதனால அது தவறான இது. ஆகவே நீ என்ன சொல்லணும், அதனுடைய அம்சங்கள் தான், அது நிறைவயம் தான். ஆனால் தன்னுடைய அம்சம் அவயவம் அதிலிருந்து பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி இன்னும் கூட தே அந்த பிரகிருதியினுடைய விகாரங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா ஜகத்துல இருக்கு, நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். பிரகிருதியினுடைய பரிணாமங்களை தான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அசேதன பதார்த்தங்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அவையெல்லாம் எப்படி இருக்கு, அந்யோன்யம் பரஸ்பரம் ஒண்ணுக்கொண்ணு விசித்திராக விலட்சணாக. ஜலம் நெருப்பு, நெருப்புல ஜலத்தை கொட்டினா என்ன ஆகும், இது அதை அழிச்சிடும். ரொம்ப சூடு அதிகமா இருந்ததுன்னா ஜலமே காஞ்சி போயிடும். என்ன ஆச்சரியமான சிருஷ்டி. ஒரே பிரகிருதி அதனுடைய விகாரங்கள்ல ஒண்ணு பத்திக்கிறது, இன்னொன்னு ஜில்லுன்னு ஆயிடுறது. அதனால இந்த மாதிரி விலட்சணமா இருக்குது. புனரவி திரும்பவும் தே அந்த விகாரங்கள் காரியங்கள் பிரகிருதியினுடைய காரியங்கள்னா தத்திர பிரளய காலத்துல அந்த பிரகிருதி கிட்டையே தத்வேன வஸ்து சுரூபமாகவே கல்பிதமா இல்லை, நிஜமாகவே விளயம் விளயம் பிரளயத்தை அந்த காலத்தினுடைய கடைசி காலத்துல அது என்ன பண்றது, பிரளயத்துல அது அந்த பிரகிருதியிலேயே போய் அடைஞ்சிடுறது, யாந்தி அடைகின்றன. இது சித்தாந்தத்திலே ஒத்தருக்கு வேண்டிய பிரகிருதி விஷயமா, நிறைவேறமான பிரகிருதி கூட இந்த மாதிரி பல விகாரங்களை குடைத்தாய் உள்ளது. அது அத்தனையும் விசித்திரமான சுரூப சுபாவங்களை உடைத்ததாக இருக்குது. அதனுடைய பிரவൃத்திகளும் விசித்திரமா இருக்கும் ஒவ்வொருத்துக்கும். இதை நீயே ஒத்துக்கிற. திரும்ப பிரளய காலத்துல இவங்கெல்லாம் பிரகிருதியிலேயே லயத்தை அடைகிறது, அதையும் நீ ஒத்துக்கிற. அந்த மாதிரிதான் யுக்தம். இவ்வாறே பிரம்மாபி பரபிரம்மம் கூட விஹித்யர்த்தம் விளையாட்டு விளையாட்டுக்கோசரம் லீலைக்கோசரம் லீலாவசத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஜீவஹ ஜீவரூபா கண்ணமதி ஜீவரூபத்தை உடையவனாக அது மாறுறது, பரிணாமத்தை உடையிறது. இத்யபி இந்த மாதிரி சொல்றோம். அதுல என்ன அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்து வைப்போம். அது நிறவயவம், பிரம்மமும் நிறவயவம். அது பல ரூபங்களை எடுக்கிறது தான் அம்சத்தை கொண்டு. பிரம்மமும் பல ரூபங்களை எடுத்துக்கிட்டோம். அத மாதிரி அதனுடைய பதார்த்தங்கள் அதனுடைய பரிணாமங்கள் எல்லாமே விகாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசித்திரமான சுபாவ சுரூபத்தை உடையது. இந்த பிரம்மத்திலிருந்து வந்த லோகத்துல இருக்கிற அத்தனையும் அது மாதிரிதான் இருக்குது. அதே மாதிரி பிரகிருதியிலே லயத்தை அடைகிறதுன்னு நீங்க சொல்ற, அந்த மாதிரி பிரம்மத்திலேயே லயத்தை அடைகிறதுன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். இதுல என்ன விரோதம் இருக்கு? இப்படி சொல்றதுனால பிரம்ம காரணவாதம்ங்கிறது பிரம்மஸ்வரூப பரிணாமவாதம் தான் அது அப்படின்னு நீ சொன்னேன்னா எப்படி இந்த மாதிரி சொல்றது கூட சாரமற்றது. அது பிரதிஷ்டிதமா ஆகாது, எந்த வகைக்குமே அது பிரதிஷ்டிதமா ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்வ அனர்த்தைக பிரவருத்தே, தனக்கு அனர்த்தத்தை தான் பிரம்மம் பண்றதுன்னு ஆயிடும். தனக்கு கெடுதல் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம்.
தனக்கு சங்கடத்தை ஒண்ணு பண்றது அது. பொதுவா தனக்கு யாராவது கெடுதலை பண்ணி போடும். எப்பேற்பட்ட மனுஷா இருந்தாலும் அந்த மனுஷா என்ன பண்றான்னாக்கா தனக்கு நல்லதை பண்ணிக்கிட்டு தான் முதல்ல பார்ப்பான். ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, ஆத்ம புத்தி சுகாயிவ குரு புத்தி விசேஷதா பரபுத்தி விநாசாய ஸ்ரீ புத்தி பிரளயாயத்தை. ஸ்ரீ புத்தின்றதை விட்டுடலாம், ஏன்னா யார் அனுபவத்துல என்ன சொன்னாங்களோ தெரியாது. இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆத்ம புத்தி சுகாயில, தன்னுடைய புத்தி தனக்கு நல்லதையே பண்ணும். குரு புத்தி விசேஷதா, ஆச்சாரியனுடைய புத்தி இருக்கே சிஷ்யனுக்கு கெடுதலையே நினைக்க மாட்டேறது. ஸ்வபர ஹிதபரம் அப்படின்னு சாய்ச்ச ஆச்சாரிய லட்சணத்துல சுவாமி தேசிகன் தான் பொறுத்தியான் எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறவர் ஆச்சாரியர். ஸ்வபர ஹிதபரம், தனக்கு பரன் இன்னொருத்தனுக்கு அவளுக்கு இதத்தையே நினைக்கிறவர். அதனால அந்த மாதிரி இருக்கிறது. அதான் பரபுத்தி விநாசாய, சூக்ஷமான விஷயங்கள்லாம் முக்கியாருடைய புத்தி அபேட்சிக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க அபேட்சிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு விரோதம் வந்துடும், நாசம் வந்துடும். ஸ்ரீ புத்தி பிரளயாயிருக்கு. ஸ்திரீகள்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம், அவ சொல்றது அத்தனையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு இருக்கா. நிறைய ஸ்திரீகள் தான் கேட்டு இருக்கீங்க, ஆனால் இதுவும் இருக்கு, அதை விடுங்க. அதனால தன்னுடைய புத்தி தனக்கு நல்லதுதானே பண்ணும். சர்வேஸ்வரன் அவன் தனக்கு நல்லதுதானே பண்ணிப்பான். இப்ப ஜீவன் தானே ஜீவன்னாக்கா அவன் கெடுதலை பண்ணிப்பான். அதனால நீ சொல்ற பிரகாரம் பரமாத்மாவே பரிணமிக்கிறது இந்த பிரபஞ்சமாக ஜீவனாக அப்படின்லாம் சொன்னியானாக்கா சுவானத்தைக பிரவர்த்தே, தனக்கு அனர்த்தத்திலேயே பிரவர்த்திச்சுட்டதா ஆயிடும். அது தப்பு இல்ல. அந்த துக்கத்தை பொறுத்துக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அப்படின்னா தன்னுடைய துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்றான், அவன் புத்தி பூர்வமா அவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு நீ சொன்னதா எழுத்து. தான் துக்கத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் தான் இந்த சிருஷ்டியே அவன் பண்றான், அவன் புத்தி பூர்வகமாக அப்படி பண்றான் அப்படின்னு ஆயிடுமே. அத மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன தோஷம் அப்படின்னா சர்வசாஸ்திர உபகாச சர்வசாஸ்திர விரோதம். எந்த சாஸ்திரக்காராலாவது இத மாதிரி சொல்றாங்க, நீங்க சொல்லு. தான் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இவா எல்லாரும் இத மாதிரி பண்றா அப்படின்னு யாருமே பண்ண மாட்டா. யாரையுமே அந்த மாதிரி சொல்லாது, யாரையுமே அந்த மாதிரி சொல்லாது. எந்த சாஸ்திரமும் அத மாதிரி சொல்றது இல்லை, எந்த சாஸ்திரமும் அப்படி சொல்றது இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளோ சாஸ்திரக்காரர்களும் யாருமே இந்த மாதிரி விரோதமா சொல்ல மாட்டார். எல்லாரும் தனக்கு அனுகூலமா இருக்கிறத பத்தி தான் சொல்லுவார். அதனால அதுக்கு விரோதமாக தனக்கு தானே துக்கத்தை இது பண்ணிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லாம சொல்லிட்டாரு. அதனால அந்த தவறு சொல்லாத. அதனால இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றக்கோ அதை அப்படியே ஏற்கணும். பகவானுடைய சங்கல்பத்தினால அனைத்தும் நடந்துட்டு இருக்கும். தேனவினா திருணமப்பி நச்சலத்தையும் நம்ம சொல்றோம். குமார வரதேசிகன் தேனவினா திருநாகிரமப்பி நச்சலத்தி அப்படிங்கிறார். பொருளுடைய நுனிபாகம் எவ்வளவு லகுவா இருக்கும், அவ்வளவு மென்மையா இருக்கும். அது கூட அவன் சங்கல்பம் இல்லைன்னு அசையாது. அதனால எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது. இதையும் சாஸ்திரம் தான் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆக அந்த மாதிரி அவனுடைய சங்கல்பத்தினாலே இவைகள் அனைத்து நடக்கிறதுனால இந்த பிரகிருதியானது நிறைவேறமா இருந்தா கூட இந்த மாதிரி பிரபஞ்சமா மாறுறது, அந்த மாதிரி பிரளயத்தை அடையிறது. அதனால இதுல தோஷம் இல்லையே நாங்க சொல்றதுல, இது ஸ்ருதி சொல்றது, அதை வச்சுட்டு சொல்றோம். அதனால எந்த விதத்தினாலையும் நம்ம சித்தாந்தத்துல தோஷமே சொல்ல முடியாது. அத மாதிரி நீங்க சொல்ற சித்தாந்தம் முழுக்க முழுக்க தவறான சித்தாந்தம். அதனால பிரம்மமே சுரூப பரிணாமத்தை அடைகிறது அப்படின்னு நீங்க சொல்றது
துளி கூட நடக்காது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அவ்யக்தம் ஸ்வன்மதேபி ஹ்யனவயவமதாபி ஏததம்சா விகாரः தேசான்யோன்யம் விசித்ராः புனரபி விலயம் தத்ர தத்வேன யாந்தி இத்தம் பிரம்மாபி ஜீவः परिणमति विहृत्यर्थमित्यप्यसारम् स्वानस्थैकप्रवृत्ते प्रसजति च तदा सर्वशास्त्रोपघातः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।